சிம்புவுடனான ஹன்சிகாவுடைய காதல் முறிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு அப்படிங்கிற ஒரு புது விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. சிம்புவும் ஹன்சிகாவும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நடுவுல நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஹன்சிகாக்கு ஆரம்பத்துல சில நடிகைகள் எல்லாருமே எச்சரிக்கையும் கொடுத்தாங்க, சிம்புவை லவ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யார் எதை சொன்னாலும் நான் காதலை வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹன்சிகா தொடர்ந்து சிம்புவை லவ் பண்ணாங்க. அவருடைய பர்த்டே அப்போ கூட பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இது நம்மாலு அப்படிங்கிற படத்துல நயன்தாரா கூட சேர்ந்து சிம்பு நடிக்கும் போது கொஞ்சம் எரிச்சல் வந்தது ஹன்சிகாக்கு. இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பர்த்டே அப்போ ஒன்னாலாம் பார்ட்டிக்கெல்லாம் போனாங்க. ஆனா இப்போ யாரால இவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிம்புவும் ஹன்சிகாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹன்சிகாவுடைய பட வாய்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிச்சது. இது ஹன்சிகாவுடைய அம்மாக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அதனால இனிமே நீ சிம்புவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவனை லவ் பண்ணவே கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஹன்சிகா இப்போதைக்கு சிம்புவை மறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தா ஹன்சிகாவோட அம்மா ரொம்ப அதிகமா கண்டிஷன்லாம் போட்டு நெருக்கடி கொடுத்ததுனாலதான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பொண்ணு மாதிரி இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. ஹன்சிகாக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். அதனால அம்மா பேச்சை தட்ட வேண்டாமே அப்படின்னு சிம்புவும் ஹன்சிகாவும் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவெடுத்திருக்காங்களாம். சிம்புவும் தன்னால எந்த ஒரு பிரச்சனையும் ஹன்சிகாக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காரு.